இன்வால்வ் நெகட்டிவ் இருக்கா இதுல பாசிட்டிவ் இருக்கு. அதுக்கு நடுவுல நான் பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. எடுத்துட்டு வரோம் எரியுது எரியுதுடி மாலா அப்படின்னு நாங்க ரெண்டே பேர் தான். எனக்கு சப்போர்ட்டிவா இவளுக்கு சப்போர்ட் நாங்களே அப்படி ஓடிட்டு இருந்தோம். பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் வந்திருக்கேன் எங்க அம்மா கூட. நர்வஸா இருக்கு. சைடு வந்து டெஸ்ட் எந்த அளவுக்கு இதுவா இருக்கும்னு ஒரு தாட்டா இருக்கு. எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஃபீலிங்கா சொல்ல முடியாதுங்க. எங்க டியூப்ல கீப்ல மாட்டிருக்கோம். எனக்கு அது ஏசி ஹாஸ்பிட்டல் எனக்கு வேர்க்குது. ஏன்னா நம்ம பாத்துக்கணும்னு நினைச்சோம்ல. ஆமா நமக்கு அந்த வாய்ப்பு இல்லாம போயிடுச்சோம். நான் நிறைய யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். போறதுக்குள்ள எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னால வந்துட்டு மைண்ட் சரியில்லாம தூங்கவே முடியாது. எவ்வளவு நாள் ஆனாலும் தூங்க மாட்டேன். ஏமாக்கா நீங்க குண்டா இருக்கீங்க அப்படின்னு சொல்லியே அவ என்ன நினைச்சிட்டானா ஆமாச்சு நான் வெயிட் போடுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ரைனிங் எடுத்தேன். 200 ஸ்கிப்பிங் பண்றது. அண்ணாச்சி பழம் கொடுத்தையா. Hi friends. So இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு குட்டி ஸ்டோரி உங்ககிட்ட சொல்ல போறோம். ஆமா ரொம்ப குட்டி ஸ்டோரி. நான் வந்து பிரெக்னன்ட்டா இருக்கேன். அதாவது நாங்க வந்து பிரெக்னன்ட்டா இருக்கோம். ஸோ ஆக்சுவலி நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. ஸோ அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு நான் சொல்றேன். உங்களுக்கு மட்டும் ஷாக்கிங் இல்ல, எனக்கே பல சர்ப்ரைசிங் ஷாக்கிங்லாம். ஏன்னா இதை ஒன்றுல பார்த்தீங்கன்னா ஒரு இன்வால்வ் நெகட்டிவ் இருக்கா இதுல பாசிட்டிவ் இருக்கு. அதுக்கு நடுவில் நான் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. ஆக்சுவலி வந்து பிரெக்னன்சி சிம்டம்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு காட்டுச்சு போல. அதுக்கு முன்னாடி நாங்கள் என்னென்னலாம் பண்ணிட்டு இருந்தோன்றத பிரெக்னன்சி சிம்டம் எனக்கு காட்டியிருக்கு போல. பட் ஆனால் எனக்கு அந்த அளவுக்கு தெரியல. ஸ்கூல் படிக்கும்போது நம்ம படிச்சுட்டு இருப்போம். அதுக்கப்புறம் வேலைக்கு போனேன் படித்தேன். அதுக்கப்புறம் யூடியூப் போனேன். எனக்கு பேசிக்காக ஒரு ப்ரெக்னன்ஸ் ஒருத்தவங்க கூட நான் இருந்ததில்லை. ஸோ அந்த அளவுக்கு எனக்கு அதை பற்றி ஐடியா இல்லை. ஏன்னா நிறைய ரிலேட்டிவ்ஸ் அந்த மாதிரி இருந்தது இல்லை. நானே ஃபர்ஸ்ட் குட்டி குழந்தைய வந்து பார்க்குறேன்னா அது இவங்க வீட்டுக்கு கல்யாணம் ஆகிட்டு வந்து 2 வாட்டி எட்டி பார்த்தது தான் உண்டு. குட்டி குழந்தைய தூக்குனது கூட இல்லை. கொஞ்சம் பயப்படுவா. ஆமாண்டா எல்லாருக்கும் பயம் இருக்கும்ல. அதான் இவங்க வீட்டில் தான் ஃபர்ஸ்ட் என்ன இவங்க அண்ணி ஒருத்தங்க மாலத்தி அண்ணி. அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்க அவங்களும் எனக்கு அண்ணி தானே சித்ரா அண்ணி. இவங்க 2 குழந்தை தானே ஃபர்ஸ்ட் குட்டியா இருக்கும்போது பார்த்தது. அதுக்கு முன்னாடி வேற எந்த குழந்தையும் நான் பார்த்ததே இல்லை. தூக்கமும் இல்லைனா ஆமா தூக்கம் இல்லை. அம்மா ஷாரன் பேபி. ஸோ பேசிக்காக அதுதான். அதனால எனக்கு ப்ரெக்னன்சி சிம்டமே தெரியாதா. ஸோ இது ஆனால் இந்த இது தள்ளி போகும்னு சொல்லுவாங்களே தள்ளியெல்லாம் போச்சு. எனக்கு ஆக்சுவலி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருந்தால் சில டைம் அப்படி ஆகும். கல்யாணம் ஆன புதுசில் ஒரு வாட்டி அப்படி ஆச்சா. ஸோ நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்கேன். ஏன்னா இந்த பிஸ்னஸ் பண்ணும்போது நான் தூங்கவே மாட்டேன். இவனே சில டைம் வந்துட்டு இங்கே நைட்டு ஆமா நீங்க வாங்குறீங்க ப்ளவுஸ்லாம் வாங்குறீங்க நைட்டு 2 மணிக்கெல்லாம் வாங்குறீங்க. கொஞ்சம் முன்னாடி பின்னாடி பார்த்து வாங்குங்க. பரவாயில்ல இல்லை ஓகே. அதுக்கேற்ற மாதிரி இவ்வளோ நைட்லாம் 2 மணி தூங்கவே மாட்டேன். எனக்கு என்ன நிறைய என்னால் ரிப்ளை பண்ணவே முடிக்க முடியல. ரிப்ளை பண்ணிட்டே இருப்பேன். சில டைம் 3 hours 4 hours தூங்குவேன். சில டைம் சாப்பிட மாட்டேன். ஈவன் சில டைம் 4 மணிக்கு ஈவினிங் எப்படி காலிலேருந்து ஈவினிங் கால் பண்ணி தண்ணி குடிச்சியா 3 மணிக்கு தண்ணி குடிச்சியாலாம் கேட்பா. தண்ணியே குடிக்க மாட்டேன். ஏன்னா பாட்டுக்கு பிசினஸ்ல இறங்கிட்டேன்னா அப்படியே பிசினஸ் மட்டும் பார்த்துட்டு இருப்பா. ரிப்ளை பண்ணிட்டே இருப்பா. ஆமா எதுவுமே கேர் பண்ணாம நான் ரொம்ப அப்படிதான். என் தம்பி ஆக்சுவலா என்ன மாதிரி தான் ஒர்க் பண்ணுவோம். நாங்க 2 பேருமே அப்படிதான் கொஞ்சம் சைக்கோ வேலை செய்யறதுல மட்டும். அதாவது இந்த ஒர்க்ல பாயிண்ட்டுக்கு வாயா இரு கொஞ்சம் தான் சொல்லுவோம். அப்படி பண்ணிட்டே இருந்தேன்னா ஸோ நான் என்ன நினைச்சேன் சிம்டம் ஒன்னொன்னா காட்டும் போது நான் சரி நம்ம சரியா நம்மள பாத்துக்கல. அதனால தான் சில விஷயங்கள் நடக்குது. ஒழுங்கா சாப்பிட மாட்டோம். நெஞ்சு எரிச்சல் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. நான் சில டைம் 5 மணிக்கு தான் ஒரு வேளை தான் ஒரு நாளைக்கு சாப்பிடுவேன். 5 மணிக்கு தான் சாப்பிடுவேன். தண்ணியே குடிக்க மாட்டேன். அப்படின்னு நெஞ்சு எரிச்சல் வரும்போது ஒரு நல்ல ஹேபிட் பாத்தீங்களா. இல்ல அந்த பிசினஸ்ல அவ்வளவு ஈடுபாடா இருந்தேன். அதுக்கு நீ என்ன பாராட்டணும்ல. சரி அதுக்கு பாராட்டலாம். எதுக்கு நம்ம கஷ்டப்படுற எல்லாம் கடைசியா சாப்பிட்றதுக்கு தானே. சரி அப்படி பண்ணிட்டு இருந்தேன்னா அப்போ வந்து நெஞ்சு எரிச்சல் வந்துச்சு. நான் வந்துட்டு சொல்லிட்டே இருப்பேன். எங்க அத்தை கிட்ட சொல்லுவேன் நெஞ்சு எரிச்சலா இருக்கு. அவ என்ன நினைச்சிட்டானா சரி ஃபுட்ல நிறைய எண்ணெய் சேர்க்கறனால நானும் சரியா சாப்பிடாதனால அல்சர் ஆயிடுச்சு அப்படின்னு நினைச்சேன். நடுவில் கூட ஒரு வாட்டி ரொம்ப முடியல. வெளியே போயிட்டு ஒரு வீடியோ எடுத்துட்டு வரோம் எரியுது எரியுதுடி மாலா அப்படின்னு
இவ கரெக்டான ஏதாவது ஒரு இது சொன்னாதான் என்னாலயும் கெஸ் பண்ண முடியும். அந்த டைம் ஆக்சுவலி உண்மையா டாக்டர் கிட்ட போயிட்டு இருந்தா மேபி அவர் கண்டுபிடிச்சிருப்பாரு என்னமோ. ஆனா என்னாச்சு, ரொம்ப அர்ஜென்ட்டா எங்க அண்ணாக்கு கால் பண்ணனா அவரு சொன்னாரு இந்த மாதிரி மருந்து சாப்பிடுமா, சாப்பிட்டோன்னே சரியாயிடுச்சு. இதுல எப்ப நடக்குதுன்னா மே மாசம். ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா ஏப்ரல்ல இருந்து தான் ஒரு விஷயம் நடந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, கால் வலிக்க ஆரம்பிச்சிச்சு. நானும் இன்னும் காலைல போய் பேட்மிண்டன் எல்லாம் விளையாடுவோம். ஆமா, ஜென்ரலா பேட்மிண்டன் விளையாடுனா எனக்கே நீ பெயின் இருக்கும், அதுல பாதம் வலிக்கும். சோ அந்த மாதிரி தான் இவ ஏதோ கால் வலிக்குது. ஆனா அதுக்கு முன்னாடி இவ வளர்றதுக்குலாம் காலை வலிக்க கூடாது. ஏய், ஐ அம் வெரி குட் பிளேயர் யூ நோ. ஏன்னா வலிக்காது, அந்த அளவுக்கு விளையாடுவா. திடீர்னு வந்து லெக் பெயின் அதெல்லாம் வருது. அது மாதிரி ஒரு நாள் டயர்ட் ஆயிட்டா, வந்தோடனே டயர்ட் ஆகுறது எல்லாம் பண்ணி. அதுக்கப்புறம் வேற நான் குண்டாயிட்டு போயிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இது தள்ளி போகுது சொல்லிட்டு நான் வீடியோ பாக்குறவங்களே ஏமாக்கா நீங்க குண்டா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவ என்ன நினைச்சுக்கிட்டானா அவன் நிஜமாவே குண்டாவறாப்புல இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டா. அவ நோய் வந்துருச்சுன்னு நினைச்சுக்கிட்டா. நான் என்ன தெரியுமா அப்ப பண்ண ஆரம்பிச்சுட்டு தள்ளி போயிட்டு குண்டாகணும்னு, சரி நமக்கு PCOS ப்ராப்ளம் இல்லைன்னா தைராய்டு ப்ராப்ளம் இருக்கு பண்ண நான் பண்ணுவேன். இவன் பாவானா கார்ல போயிட்டே இருப்போம், கண்ணாடி இறக்கி பார்த்துட்டு தொண்டை குண்டா இருக்குல்ல, இப்படி இருக்குல்ல ராஜே, இப்படி ஆயிடுச்சு. பேட்மிண்டன் விளையாட போனா அங்க போனோடனே அங்க உட்காந்துட்டுல ராஜே பாரு ராஜே இப்படி ஆயிட்டேன் அப்படி ஆயிட்டேன் ஒரு இதுவா பேசுறா. வந்தோடனே தலை சுத்துதுன்றா. ஆனா உண்மையா சொல்றாங்க பசங்க ஒரு அளவுக்கு வந்து பண்ணலாம், அதுக்கப்புறம் நம்ம டார்ச்சர் பண்ண என்ன பண்ணுவோம். எனக்கு ஆக்சுவலி ரொம்ப இதுவாயிடுச்சு, அதுக்கப்புறம் ரொம்ப டயர்ட் ஆக ஆரம்பிச்சு. ஆனா வாந்தி வர சிம்டம் லைட்டா இருந்துச்சு. நான் கல்ல ஏன்னா நான் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி இருந்தா ஒரு செக்அப் பண்ணிருந்தா முடிஞ்சிட்டு. நான் ஆக்சுவலி என்ன தெரியுமா ஆச்சு, நான் வெயிட் போடுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ரைனிங் எடுத்தேன். 200 ஸ்கிப்பிங் பண்றது, வந்து ஒரு 10 லாப்ஸ் ஓடுறது. பேட்மிண்டன் அது வந்து கொஞ்சம் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ், இனிஷியல் ஸ்டேஜ்ல வந்து ஓவரா பண்ணிட்டு இருக்கேன். ஆமா, ஓவரா பண்ணிருக்கேன். ஏன்னா ஆக்சுவலி ஏப்ரல் மே அப்பதான் ஏப்ரல் 2 வந்து நான் பிரெக்னெண்டா இருக்கேன்னு சொல்லி அப்புறமா சொன்னாங்க டாக்டர். பட் ஸ்டில் என்னன்னா ஏப்ரல் மே ஃபுல்லா நான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கேன். டெய்லி போய் ஒர்க் அவுட் பண்றது. அண்ட் எனக்கு ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம நித்யானந்த சுவாமிகள் சொல்லுவாப்புல, பையன் ஐயா அண்ணாச்சி பழம் கொடுத்தையா அப்படின்ட்டு. அந்த மாரி அண்ணாச்சி பழத்தை சாப்பிட்டு குழந்தை பிறக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனா நான் கொடுத்து குழந்தை பிறந்துருச்சு ஐயா அப்படின்னுவாங்க இல்லையா. இவ வந்து பேட்மிண்டன் விளையாடுவா, அப்படியே வருவா, ஜூஸ் கடைக்கு ஹெல்த்தியா லைஃப் ஸ்டைல் ஹெல்த்தியா லீட் பண்ணலாம். டெய்லி ஜூஸ் குடிச்சேன். என்ன ஜூஸ்? பைனாப்பிள் ஜூஸ், லெமன் ஜூஸ், அதுக்கப்புறமா வந்து லெமன் ஓகே அவ ரெகுலரா குடிக்கிறது. பைனாப்பிள், லெமன், பப்பாயா, சப்போட்டா, இதுதான் அவளோட ரெகுலர் இது. எனக்கு ஆக்சுவலி பைனாப்பிளும் பப்பாயா ரொம்ப பிடிக்குங்க. அதனால டெய்லி என்ன பண்ணுவேன்னா போய் விளையாடுவேன், 200 ஸ்கிப்பிங் பண்ணுவேன், இல்லை இப்படி ஓடுவேன், இப்படி விளையாடுவேன், வந்து பைனாப்பிள் ஜூஸ் குடிச்சிட்டு வீட்டில் படுப்பேன். ஸோ இதுதான் நடக்கும். அப்புறமா என்ன ஆச்சுன்னா இன்னொரு சிம்டம்ஸ் வந்து வாந்தி வருது சொல்லுவாங்கல்ல. நான் வந்துட்டு ஏந்த அவசரமாக பல் வலிக்கிட்டு இருப்பேன், அப்போ வாந்தி வர மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு ஆக்சுவலி சின்ன வயசுல வந்துட்டு சில டைம் வந்து உடம்பு சரியில்லாம நிறைய மாத்திரை சாப்பிட்ருக்கேன். எனக்கு அது ஒரு ஹிஸ்ட்ரியே இருக்காது, அப்புறமா சொல்றேன். தொண்டையில கட்டிலாம் வந்துச்சுல அந்த விஷயம். ஸோ அப்போ வந்து எனக்கு வாந்தி வருதுன்னா நான் கண்ட்ரோல் பண்ணேன். இப்போ கொஞ்சம் கற்றுக்கிட்டேன், நல்லா தேய்ச்சி விடுவேன், அந்த மாதிரி பண்ணுவேன், சரியாயிடும். அப்புறமா சரி பல்ல ஸ்லோவாக வளர்க்கணும் போல. அது ஆக்சுவலி என்கிட்ட சொன்னதில்லை, ஏன்னா நானே அது பெருசாக ஃபீல் பண்ணல. நிறைய என்கிட்ட சொல்லவே இல்லை, எனக்கே தெரியல. என்னன்னா கரெக்டா ஒரு 1 மந்தாவே வந்து என்ன சொல்லலாம், எப்ப பாரு டக்குன்னு டயர்ட் ஆயிட்டா. அப்படி வெளியே ஏதாவது வீடியோ எடுக்க போவோம், இப்படி கொஞ்ச நேரம் வெயில்ல போனா டயர்ட் ஆயிட்டா அப்படியே சொங்கி இதுவாயிடுவா. எனக்கு ஆக்சுவலி நான் அவ்வளவு சீக்கிரமா வேலைன்னு வந்துச்சுன்னா எனக்கு உடம்பு சரியில்லைனாலும் வேலை தெரியும்ல. மகாபலிபுரத்துக்கு காலைல 5 மணிக்கு கூட்டு போயிட்டு நைட்டு 11 மணிக்கு வீட்டுக்கு வர வரைக்கும் சோறு தண்ணி எதுவுமே வாங்கி கொடுக்காம வேலைன்னா எனக்கு உண்மையா சொல்றேங்க. நான் காலேஜ்ல கூட ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், உடம்பே சரி இருக்காது. 3 நாள் போய் ட்ரிப்ஸ் ஏத்துவோம். ஆனா கிளாஸ்ல போய் நின்றா எனக்கு அது தெரியல. ஒழுங்கா ஹாஸ்பிட்டல் வான்னு சொல்லி கூட்டு போய் ட்ரிப்ஸ் ஏத்தி. ஆமா, அந்த அளவுக்கு நான் ஒர்க் பண்றாள். ஆனா என்ன ஆயிடுச்சுன்னா நடுவில் ஒரு நாள் வந்து வெளியே போயிட்டு வரோம், எனக்கு ஆக்சுவலி தலை சுத்துது. நான் என்ன நினைச்சிட்டேன்னா ஓவர் பொல்யூஷன்னால தலை சுத்துது இவன்ட்டு சொல்லிட்டு இருந்தேன். பாடுறா நான் பைக்ல தானே சுத்தி சுத்தி வருவேன், இப்ப எனக்கு பைக்ல வந்தாவே செட் ஆகல அப்படின்னு. நீ ரொம்ப பணக்காரி ஆயிட்ட அப்படிலாம் சொல்லிட்டு. ஏன்னா ஆக்சுவலா நான் தான் கார் எடுக்கணும்னுவேன், இவன் என்ன பண்ணுவா கார்லாம் எடுக்காத பெட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு அதிகமா பைக்ல போறது இவதான். இவளே என்ன ஆயிடுச்சுன்னா பைக் கேட்டா பைக் வேணாம் கார்ல போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. எதனாலனா வெளியே போற கொஞ்ச நேரம் இப்படி வெயில்ல இருந்தா இல்ல நடந்து போயிட்டு இருந்தா தலை சுத்துது, கேர் ஆகுது. ஒரு இடத்துல நின்றுட்டு வீடியோ ஷூட் பண்றப்ப நின்றுட்டு இருந்தா டக்குன்னு டயர்ட் ஆயிடுறா. சோ அதனால என்ன பண்ணா சரி கார்ல போலாம், பைக்ல போனா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. இவன் தான் சொன்னா நீ வர வர நீ ரொம்ப ரிச் ஆயிட்ட அப்படின்னு சொல்லி கலாச்சிருந்தான். எனக்கு அப்பெல்லாம் பெருசா தெரியல. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, வேற என்னடா சிம்டம்ஸ், சில டைம் என்ன ஆகும் மத்தியானம் என்ன ஆகும், டக்குன்னு நான் படி தூங்கிடுவேன். அம்மா எழுந்து உட்காந்து அழுதுட்டு இருப்பேன், நம்ம வீக் ஆயிட்டோம்.
இது யாருக்குமே தெரியும். ஸோ நான் வந்து உண்மையாகவே அப்படி தான் நினச்சேன். சே நம்ம வந்து இவ்வளோ நாள் வந்து ஒர்க் பண்ணோம். நாங்கள் ஆக்சுவலி இவ்வளோ நாள் எதுக்கு பேபி ட்ரை பண்ணலான்னா, இந்த காதலர் தினத்தில் ஒரு டைலாக் சொல்லுவாங்க. நான்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லம்மில் தான் இருந்தேன். ஸோ சின்ன வயசில் அதுக்கப்புறம் நாங்கள் வந்தோம். அப்போ வந்து டைலாக் சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஏழையாக போகிறக்க இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நம்ம ஒரு குழந்தை ட்ரை பண்ணக்கூடாது. அந்த படம் நிறைய படம் பார்க்கறது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கே தோணும் இந்த மாதிரி ஒரு அது ஒன்று. பட் எங்களோட இது என்னன்னா, மேரேஜ் ஆனதுக்கு அப்புறமாவே கொஞ்சம் நிறைய மணி செலவு பண்ணியிருந்தோம். லைக் கடன் வாங்கியிருந்தோம், மேரேஜ்க்கு செலவு பண்ணியிருந்தோம். அதனால இது கொஞ்சம் கடன் அடைக்க கொஞ்சம் டைம் அது இருந்தது. அதுக்கப்புறம் லீஸ்க்காக ஏதாவது ட்ரை பண்ணோம். அந்த மாதிரி கோல்டு நிறைய வச்சிருந்தோம். நம்மளே ஒரு ஸ்டெடியா இல்லாம நம்ம வந்து ஒரு ட்ரை பண்ணக்கூடாது ட்ரை பண்றோம். மேரேஜ் அப்போ அப்படிதான் ஸ்டெடியா இல்லாம பண்ணி ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இன்கேஸ் நாங்க 2 பேருமே ஃபினான்ஷியலா இருந்தோம்னா அவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு. 1 year டைம் எடுத்துக்கலாம் நினைச்சிருந்தோம். பட் வீட்ல டக்கு இப்படி முடிவு பண்ணி ஃபாஸ்டா பண்ணிட்டாங்க. அதனால என்ன ஆயிடுச்சுன்னா, நாங்க நிறைய கடன் வாங்க வேண்டியதா இருந்தது. அது முடிக்கிறதுக்கு கொஞ்சம் ரொம்ப டைம் எடுத்துக்கிச்சு. சோ அதனால நாங்க என்ன பிளான் பண்ணோம்னா, சோ அதுக்குள்ளே இனிஷியலா இப்பயே பேபி பிளான் பண்ணோம்னா நம்ம கொஞ்ச நாள் எடுத்துக்கிட்டோம். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஃபினான்ஷியலா ஸ்ட்ராங் ஆகும். எல்லாருமே அதை நினைப்பாங்களே. ஸோ நமக்கு நம்ம சப்போர்ட்டா இருந்துக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு ஆக்சுவலி உண்மையா சொல்ல போனா நாங்க 2 பேர் தான். எனக்கு சப்போர்ட் இவளுக்கு சப்போர்ட் நாங்களே அப்படி ஓடிட்டு இருந்தோம். ஆக்சுவலி என்னன்னா, ஆஃப்டர் மேரேஜ் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருந்துச்சு. ஏன்னா திடீர்னு நம்ம வந்து ஃபேமிலி ஹேண்டில் பண்ணோம், திடீர்னு ஒர்க் பண்ணோம், திடீர்னு வந்து ஈவி பில் கட்டணும், திடீர்னு அது ஆக்சுவலி இனிஷியலா ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆக்சுவலி என்னன்னா, எங்க ஒர்க் வந்து டெய்லி வெளியே போய் சுத்திட்டு வருது. ஸோ நாங்கள் வீட்டில் அவ்வளோவா சாப்பிட்டதே இல்லை. வந்து எடிட் பண்ணுவோம், போடுவோம், கமெண்ட்டுக்கு வந்து சில டைம் ரிப்ளை பண்ண எனக்கு 4 hours ஆகிடும். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் காம் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி இருக்க சூழ்நிலையில நம்ம வந்து பேபி வந்து பிளான் பண்ணோம்னா கொஞ்சம் வந்துட்டு கொஞ்சம் நம்ம செட்டில் ஆகும். நான்லாம் சொந்த வீட்டில் நாங்கள் சின்ன வயசுல இருந்தது வந்து ஒரு புறம்போக்குனாலும் இப்போ வீடு போயிடும்வாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே வாடகை வீடு. ராஜம் அது இன்னும் போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நாங்கள் அந்த இடத்த விட்டு வந்துட்டோம். அப்புறம் ராஜா அந்த மாதிரி தான். ஸோ ஒரு நல்ல சொந்த வீட்டில் வந்து நாங்கள் வாடகை வீடு தான் ஃபுல்லாக இப்போ வரைக்குமே. எனக்கு ஒரு ஆசை, நம்ம ஒரு நல்ல ஒரு அட்லீஸ்ட் ஒரு குட்டி வீட்லயாவது நம்ம ஒரு குழந்தை வந்து அப்படி வச்சு வளர்க்கணும் அப்படிலாம் எனக்கு. ஏன்னா ஒரு அன்சர்டனிட்டி வேணும். இது வந்து ஒவ்வொருத்தவங்களும் டிபெண்ட்ஸ். எல்லாருமே சொந்த வீடு வாங்கி தான் குழந்தை அப்படின்னு கிடையாது. பட் ஆனா ஒரு ஃபினான்ஷியலா நம்ம வந்து கொஞ்சமாச்சு செட்டில் ஆகணும். அது கரெக்ட். ஃபினான்ஷியலா நம்ம கொஞ்சமாவது ஸ்டெடியா இருந்தா தான் நம்ம குழந்தை போறதுன்னா குழந்தைய பார்த்துக்கிறது பெருசா வச்சுக்கணும்ல ராஜி. ஆமா. அதே மாதிரி அவங்களுக்கு வந்து இப்ப குழந்தை வளர்றப்ப ஸ்கூல் எஜுகேஷன் இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கணும். முடிஞ்ச வரைக்கும் ஏன்னா எல்லா பேரண்ட்ஸுமே இப்ப எங்க அப்பா அம்மாவோட ஹையஸ்ட் வந்துட்டு ஒரு செலவே வந்து எங்களை படிக்க வச்சுதா இருக்கும். உங்க அப்பா அம்மா தான் அப்படிதான், எல்லாருக்குமே அப்படிதான் இருக்கும். ஸோ நம்ம ஒரு பெஸ்ட்டான ஒரு பொசிஷன்ல வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஆக்சுவலி நான் பிளவுஸ் பிஸ்னஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணது அதுக்கு தான். ஏன்னா யூடியூப் பண்ணும்போது நான் ரொம்ப ட்ராவல் பண்றேன். ஸோ அது மாதிரி ஒரு பிஸ்னஸ் இருந்துச்சுன்னா மேபி இவங்க ராஜு அவங்க தனியா பார்த்துப்பாங்க, என் இன்டர்வென்ஷன் இல்லாம. அண்ட் கொஞ்சம் கொஞ்சமா ஃபேமிலி அப்படி தான் மாத்திட்டு வரோம். கார் இப்படி தான் வாங்கினோம். ஓகே, எங்க ஒர்க்குக்கு மெயினா தேவைப்பட்டுச்சு மழை கேமராக்காக. கார் வாங்கி இது பண்ணனே அது இஎம்ஐ போயிட்டு இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து வீடு அந்த மாதிரி ஏதாவது ஒன்று சின்னதாக அப்பார்ட்மெண்ட் அந்த ட்ரை பண்ணலாம். அப்புறமா வந்து நெக்ஸ்ட் எப்படி ஹெல்த்தியா சாப்பிடலாம் அப்படிலாம் யோசிச்சுட்டு இப்போதான் அந்த லைஃப் லீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு வந்துட்டு இருந்தோம். அதாவது பேட்மிண்டன் எல்லாம் விளையாடிட்டு அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா இப்படியே போயிட்டு இருந்துச்சு. நான் வந்துட்டு எனக்கு ஏதோ உடம்பு சரியில்லை, நான் சரியில்லை, எனக்கு ஏதோ பிரச்சனை. 2-3 months போயிடுச்சு. 80 days போயிடுச்சு. சரி, லாஸ்ட் வந்துட்டு நம்ம ஏப்ரல்ல இருந்து வீடியோ பாத்தீங்கன்னா அப்பயே தெரியும். நாங்க ஊருக்கு போயிட்டு வந்தோம். ஊருக்குலாம் போகும்போது என்னால ஆக்சுவலி அங்க கார்ல இடமே இல்ல. நான் இப்படியே உட்காந்துட்டுலாம் வரேன் அப்படிலாம் பண்ணிட்டு. ஆமா, அதுல ஃபர்ஸ்ட் மந்த் செகண்ட் மந்த்ல தான் இதெல்லாம் பண்ணிருக்கேன். தடா போயிருக்கேன், அப்புறமா இந்த ஒர்க் அவுட்ஸ் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 1-2 monthல பண்ணிட்டு இருக்கேன் நானு. அப்புறம் பலாப்பழம் 10 கிலோ சாப்பிடுறது. அப்புறம் அன்னைக்கு கூட ஆக்சுவலி லாஸ்ட் நாள் 80 days கிட்ட ஆக போகுது, பலாப்பழம் வாங்கலாம்னு போறோம். அப்புறம் நான் வந்து இந்த கல்யாண பிளவுஸ்க்கு கார்டு போடலான்னு சொல்லிட்டு இருந்தேன். எனக்கு திடீர்னு ஒரு ஸ்பார்க் அடிச்சிச்சு. என்னோட 6ஆம் அறிவுக்கு 6ஆம் அறிவு 80 நாள் கழிச்சு வந்திருக்கு. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இதுதான் வாங்கி டெஸ்ட் பண்ணோம். எங்க அம்மா வீட்டு சைடு போயிட்டு இருந்தேன், திடீர்னு வாங்கி டெஸ்ட் பண்ணலாம்னு பார்த்தா எப்ப பண்ணணும், காலையில பண்ணணுமா, அதுவே தெரியல எங்களுக்கு. இவன் என்ன பண்ணிருக்கா, அட்லீஸ்ட் இவளா தெரிஞ்சு வச்சிருந்திருக்கணும் இல்லையா? எனக்கு தான் எதுவுமே தெரியாது ஆக்சுவலி. பார்த்து ஸோ ஆக்சுவலி என்னன்னா ஒரு 6:30 மணிக்கு எங்கள் வீடை கிராஸ் பண்ணி போகும்போது நான் சொன்னேன், ராஜு ஒரு டெஸ்ட் பண்ணலாமான்னு. எனக்கு பெருசாக நம்பிக்கை இல்லைன்னா அதுக்கு முன்னாடி சால்ட் ஒரு டெஸ்ட் பண்ணேன். சரியான ஃப்ராடு டெஸ்ட்டுங்க, அது யாரும் வீட்டில் பண்ணாது. அதெல்லாம் பண்ணாங்க, அதுதான் மெடிக்கல் நிறைய எல்லாம் எக்யூப்மெண்ட்லாம் வச்சிருக்காங்க. சும்மா எனக்கு என்னன்னா சரி இல்லை ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்தோன்னு ஆகலை. சரி இருந்தாலும் ராஜ்கிட்ட சொன்னேன் ஒரு டெஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கு போனேன். என் தம்பி இருந்தான். நான் ஆக்சுவலி நான் தைராய்டு PCOSன்னு சொல்லிட்டு என் தம்பிட்டு அழுலான்னு போகிறேன். என் தம்பியோட ஃப்ரெண்ட் நான் வேலைக்கு போகிறேன் போயிட்டா. சரி நான் இதை கொண்டு போய் டெஸ்ட் பண்ணோன்னே நெகட்டிவ்னு வந்துருச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 2 months டேட் தள்ளி போயிருக்கே. இது மாதிரி வந்து ஒரு கோடு வரணுமா, சிங்கிள் ஒரு கோடு வந்து நெகட்டிவ் தான் நம்ம நினைப்போம். நெகட்டிவ்னு வந்துச்சுன்னு போய் உட்காந்து திரும்பி உட்காந்து
திருப்பி அழுக ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா இப்போ கன்ஃபார்ம்ல ஒன்று ப்ரெக்னெண்ட்டாக இருக்கணும், இல்லைன்னா வேறு ஏதாவது பிரச்சனை உடம்புல, என் உடம்புல ஏதோ பிரச்சனை ராஜி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் வந்துட்டு இவன் ஒன்றும் நீ ஃபீல் பண்ணாத, எதுனால நம்ம பார்த்துக்கலாம், நம்ம தானே இருக்கோம், நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படிலாம் சொல்லி பாசிட்டிவாக பேசின்னு இருந்தான் பாவம். அப்புறம் வந்துட்டு ஒரே சரியான சோகம். நம்ம வந்துட்டு இவ்வளோ நாள் குழந்தைய வந்து நல்ல என்விரான்மெண்ட்டில் வளர்க்கணும், வந்துட்டு ஓகே கடன்லாம் கொஞ்சம் செட்டில் பண்ணுவோம் அப்படிலாம் நினச்சி கடைசியில் வந்துட்டு நமக்கு அந்த வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சாலும் நான் நிறைய யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு அந்த ஒரு நாள் அந்த போகிறதுக்குள்ளே எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. திருப்பி இன்னொன்று என்னென்னா, இது பார்த்து கூட எனக்கு நான் அழுதேன், எல்லாம் யோசிச்சேன், எல்லாம் ஓகே. அப்புறமா ஒரு கடையில் தோசை சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்போ திடீர்னு தோணுச்சு சரி இன்னொன்று வாங்கி டெஸ்ட் பண்ண. அப்புறம் ராஜ்கிட்ட சொன்னேன் 10:30 மணி ஆக்சுவலி ஆல்மோஸ்ட் எல்லா பார்மசியும் மூட்டாங்க, போய் இது வாங்கிட்டு வந்தோம். ஒரு ரோட்டுக்கல்ல போயிட்டு முட்டை தோசை எல்லாம் சாப்பிட்டு நைட்டு ரிட்டர்ன் வரப்போ வாங்கணும். ஆக்சுவலி எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் என்னன்னா, நான் வந்து ரொம்ப ஓவர் திங்க் பண்ணுவேன். எனக்கு ஏதாவது என்னால் வந்துட்டு மைண்டு சரியில்லாமல் தூங்கவே முடியாது. எவ்வளோ நாள் ஆனாலும் தூங்க மாட்டேன். நான் அதுதான் ஓவராக திங்க் பண்ணினே இருப்பேனா, எனக்கு வந்து படுக்கிற தூக்கமே வரல. ரொம்ப இது பண்ணிட்டு அப்புறமா கொஞ்ச நேரம் அப்போ தான் அசர்றேன், கரெக்டாக கரண்ட் போயிடுச்சு. அப்போ மணி 2:30 மணி. நல்லா சகுனம். நானும் எழுந்தேன், இவ்வளோ எழுந்தா சரி ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்து தூங்கிட்டான்னு நினச்சேன். நானும் தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் மீதி இவளே சொல்லுவா. என்னாச்சு, ரெஸ்ட் ரூம் போனோடனே சரி ஓகே ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி எடுத்து இது பண்ணோடனே பார்த்தீங்கன்னா 2 லைன் வந்துருச்சு. எனக்கு அப்புறமா இந்த கம்பெனிக்கார மாதிரி ஒரு டவுட்டு, ஒருவேளை இவன் போய் சொல்றானா அப்படின்னு சொல்லி. இவன் நெகட்டிவ் ஓகே, இவன் எப்படி பாசிட்டிவா இருப்பான்னு சொல்லிட்டு இன்னும் சுத்தமா தூக்கம் ஒரு ஆள் தான் சுத்தம். நான் அப்புறமா வந்து இங்க உட்காந்துட்டேன், படுக்கிறேன் எழுந்துக்கிறேன் அப்படியே பைத்தியமாயிட்டேன். அதுக்கப்புறம் சரி கொஞ்ச நேரம் கழிச்சு ராஜா போய் உள்ள எட்டி பார்த்தேன், படுத்துனந்தான். சரி இவனை எழுப்பலாமா, சரி இவனை ஆல்மோஸ்ட் ஒரு 2.5 மாசம் டார்ச்சர் பண்ணிட்டோம், எங்க அம்மாவை பே பண்ணுவோம், எங்க அம்மாவுக்கு தெரியாதது வரைக்கும் சரின்னு சொல்லிட்டு இங்க இருந்து ஆட்டோவை பார்த்தேன் ஒரு 3:30 மணிக்கு. சரி 3:30 மணிக்கு தான் கார்த்திச்சு போயிட போறாங்க. சரி 3:30 மணிக்கு வேணாம், ஏன்னா மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு எனக்கு. சரி சொல்லிட்டு என்ன பண்ண, ஒரு 4:30 மணி வரைக்கும் வெயிட் பண்ணேன். அதுக்கப்புறம் முடியாது சொல்லிட்டு இங்க இருந்து ஆட்டோ புக் பண்ணிட்டு ஆட்டோக்கார அண்ணா கிட்ட வெளியே மழையில போயிட்டு சொல்லவே இல்லைங்க. இவ பாட்டுக்கு எழுந்தா இவ பாட்டுக்கு அப்படியே போயிட்டே இருந்துருக்கா வெளியே. ஆட்டோக்கார அண்ணா கிட்ட போய் மழை பெஞ்சிச்சு, அண்ணா கொஞ்சம் ஸ்லோவா போங்க நான் சொல்லிட்டு நேரா எங்க வீட்டுக்கு போனேன். எங்க வீட்டுக்கு போனேன், எங்க வீட்டில் காட்டுறேன், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரியாக்ஷன் பண்ணாங்க, அது நெக்ஸ்ட் நீங்க பாப்பீங்க. ஓகே ஸோ பாத்தீங்கன்னா எங்க வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். நீ எவர் கண்ணை திறந்து பாரு, நீ ராஜ்கிட்டே என்ன சொல்ல இது இல்ல தெரியுமா, 5 மணிக்கு இதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கு, இவ என்கிட்ட சொல்லலையா, நான் பாட்டு தூங்கிட்டு இருக்கேங்க. இவ ஹாஸ்பிட்டல்ல அதெல்லாம் போயிட்டு இருக்கா. நான் ஒரு 7:30 சம்திங் என்னமோ நான் எழுந்துட்டேன். எழுந்து பார்த்தா ஆளை காணோம். சரி அங்க எங்கேயாவது இருக்காளா, கிச்சன்ல எங்கேயாவது இருக்காளான்னு வந்து பார்த்தா ஆளை சுத்தமா காணோம். இதை அடிக்கடி பண்ணக்கூடிய ஆளு. ஆமா சைக்கோ. சரி அப்புறம் ஒரு 3 மாசம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருந்துச்சு. அப்ப என்ன பண்ணுவேன், காலையில இருந்து ரோட்ல நடந்துட்டு இருப்பேன். இவன் பாவம். அதுக்கப்புறம் நான் வந்து ஃபோன் பண்ணா அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன் அப்படின்னு சொன்னான். சரி ஹாஸ்பிட்டல் இருக்கேன், என்ன ஆச்சுன்னு கேட்டா இல்ல செக் பண்ணிட்டு இருக்கேன், சரி நெகட்டிவ் வந்துருச்சு. எனக்கு என்னன்னா சரி உண்மையாவே இது நெகட்டிவா இருந்துச்சுன்னா இவனை டிசப்பாயிண்ட் பண்ணுவேனால பாவம் சொல்லிட்டு நான் நெகட்டிவா இருக்கேன். கடைசியா சொல்லிக்கலாம், அப்போ நான் நேரெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சரி ஓகே சரி அதெல்லாம் ஒன்னும் நீ இது பண்ணாத, நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். சரி அதுக்கப்புறம் வேற ஏதோ நெகட்டிவ்னு வந்துருச்சு. நானும் எங்க அம்மா ஹாஸ்பிட்டல் போறேன்னா வில் மேக் இட் பாசிட்டிவ் அப்படின்னு வச்சிருந்தா. ஆக்சுவலி அப்போ வரைக்கும் ரிசல்ட் இதுதான், அதாவது பாசிட்டிவ் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரி ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொல்லி ஸோ பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் வந்திருக்கேன் எங்க அம்மா கூட. நர்வஸா இருக்கு. ஓகே ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 9 o'clock ஆகுது. டாக்டர் இன்னும் வரலையா, 11 o'clock தான் வருவாங்களாம். சரி திருப்பி போயிட்டு வரணும். சரி காலையிலேருந்து இன்னைக்கு ரொம்ப சுத்துற மாதிரி இருக்கு, டயர்டாயிடுச்சு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு சைடு வந்து டெஸ்ட் எந்த அளவுக்கு இதுவாக இருக்கும்னு ஒரு தாட்டாக இருக்கு. ஒரு மாதிரி டபுள் மைண்டடாக இருக்கு. எனக்கே ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஃபீலிங்கா, ஸோ அதனால தெரியல, ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கு. இன்னொரு ஹாஸ்பிட்டல் வேறு சொல்ல எப்படி சொல்லலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். பார்த்தீங்கன்னா சரியான வெயில். இப்போ மறுபடியும் ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்கோம். ஆக்சுவலி இன்னும் கொஞ்சம் வந்து என்ன சொல்றதுன்னு தெரியல. ஸோ பார்த்தீங்கன்னா என் தம்பிலாம் அங்கே வரான் ஹாஸ்பிட்டலுக்கு. அங்கே போயிட்டு அங்கே ஒரு நர்ஸ் கிட்ட கேட்குறாங்க, இத்தனைக்கும் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல், காஸ்ட்லியான ஹாஸ்பிட்டல்.
எது கரெக்ட் டேட்டா? மெடிசன் வாங்க போகிறாங்க. எனக்கு ஏன்னா ரொம்ப நிறைய தாட்ஸ் போகுது. எங்கள் வீட்டுக்கு இப்போ தெரியும், அப்புறமா வந்துட்டு இப்போ எங்கள் வீட்டில் 4 பேருக்கு தெரியும். ஸோ இப்போ வந்துட்டு வேறு யார்கிட்ட சொல்லாமா இப்போ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் டிசைட் பண்ணிட்டு உட்காந்துருக்கேன். இப்போ ஒரு நர்ஸ் வந்து பிளட் எடுக்கிறாங்க. கேட்குறேன், இந்த மாதிரி வந்து ஒரு 200 ஸ்கிப்பிங் பண்ணியிருக்கேன், அப்படிலாம் நிறைய ட்ராவல் பண்ணேன், பப்பாயா ஜூஸ் பைனாப்பிள் ஜூஸ் தான் நான் குடித்தேன், சரியாக சாப்பிட மாட்டேன், பேபி ஓகேவா இருக்குமா, ஏன்னா நம்ம கொஸ்டின் நாங்கள் தானே கேட்கலாம். அவங்க இப்போ தெரில டாக்டர் சொல்லுவாங்கன்னு சொல்லி முடிச்சிருந்தா கூட பரவாயில்ல, சொல்ல முடியாதுங்க. எங்க டியூப்ல கீப்ல மாட்டிருக்கோம். எனக்கு அது ஏசி ஹாஸ்பிட்டல், எனக்கு வேர்க்குது. ஏன்னா நம்ம பார்த்துக்கணும்னு நினைச்சோம்ல, ஆமா பார்த்துக்கணும்னு நினைச்சோம்ல, இப்போ இப்படி சொல்லிட்டாங்களேன்னு பதட்டமாயிடுச்சு. எனக்கு அழுகையா வருது. அப்புறமா வந்துட்டு ஐயோ சிஸ்டர் இல்லை கிட்ட ஒருத்தங்கிட்ட சொல்லிட்டு இந்த மாதிரி, ஆஹா இந்த மாதிரி ஆயிடுச்சு என்ன பண்ணுறேன்னா, அதெல்லாம் ஒன்றும் பயப்படாதீங்க பார்ப்போம், அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுன்னு இப்போ உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. எங்கள் அம்மாவெல்லாம் ஏதோ டென்ஷனில் அவங்க வெளியே நிற்கிறாங்க. ஆக்சுவலி அம்மா உள்ளே வரணுமா, ஸ்கேனுக்கு வரல. ஸோ அங்கே போனோடனே எனக்கு ஆக்சுவலி ஸ்கேன் எப்படி எடுப்பாங்கன்னு கூட தெரில. அந்த டாக்டர் இல்லை நர்ஸர் எதுவுமே சொல்ல, அவங்க படி டக்குன்னு ஏதோ பண்ணாங்க. அது கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. அப்புறமா டக்குன்னு ஸ்க்ரீனில் காட்டுறாங்க, ஏதோ பாப்பா ஸ்கேனில் தெரியுது. சரி நான் பார்க்குறேன், ஏன்னா ஆல்மோஸ்ட் 80 days அதில் தலை எல்லாம் தெரியுது. நான் ஃபோட்டோ ஆட் பண்ணுறேன், பார்க்குறேன். எனக்கு ஆக்சுவலி புரியல எனக்கு உண்மையாகவே, என் பாப்பாவா டாக்டர் இருந்துச்சு. அப்புறமாலாம் ஆமாம். அப்புறமா வந்து ஹார்ட் பீட் காட்டுறாங்க. எனக்கு நான் ரொம்ப ஹாப்பி டேஸ். அப்போ அழுகுறேன். ஆக்சுவலி ரிசல்ட் பார்த்தோன்னே எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. பார்த்தோன்னே அது வேற மாதிரி ஒரு ஃபீலிங் செம்மையாக இருந்துச்சு. இவ்வளோ நாள் நமக்குள்ளே தான் இருக்காங்க, நம்ம எவ்வளோ பண்ணியிருக்கோம். இவ்வளோ நாளுக்கு அப்புறம் பார்த்தா என்ன பண்ணியிருக்கணும், ஃபோன் பண்ணி என்கிட்ட சொல்லியிருக்கணும் இல்லையா, தனியாக சொல்லணும்ல. அந்த மொமெண்ட்டில் இருக்கேங்க நான். எனக்கு ஆக்சுவலி அது ஒரு மிராக்கிள் இல்லை, எவ்வளோ பெரிய விஷயம். ஸோ நம்ம ஏன்னா எப்பவுமே ஒன்று சொல்லுவாங்க, பேபி வந்து நம்மளை சூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் பேட்மிண்டன் விளையாடும் போது நான் சூஸ் பண்ணியிருக்கல பாப்பா, அப்படிதான் இருந்துச்சு. அப்புறம் என்னால் அது ஆக்சுவலி என்னால் பெருசாக எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல, அழுதுகிட்டே இருந்தேன். அப்புறமா எங்கள் அம்மாகிட்ட போய் சொன்னேன். எங்கள் அம்மா ஒரு சைடு அழுகுறாங்க, அடச்சா நீ அடிச்சிட்டாங்க. அவங்களும் ஆக்சுவலி ஹாப்பியாக தான் இருந்தாங்க. அப்புறமா வந்து நிறைய கொஷின்ஸ்லாம் கேட்டாங்க டாக்டர் இதை பற்றி. அப்புறமா மெடிசன்ஸ் வந்து எழுதி கொடுத்தாங்க. அப்புறம் மெடிசன்ஸ்லேயே பல கன்ஃபியூஷன், அழுதுனால அவங்க வேறு தான் எழுதி கொடுத்தாங்களான்னு தெரியல, அது வேற வீடியோல சொல்றேன். அப்புறமா முடிச்சோன்னே எங்க அம்மா அங்கே சொல்றாங்க, மாப்பிள்ளைக்கு சொல்லிடுறீ ஹாஸ்பிட்டல் வந்து. எங்க அம்மா பதட்டமாயிட்டாங்க. காலில இருந்தே சொல்லிட்டு இருக்காங்க, சொன்னியான்னு அவர்கிட்ட. நான் இல்லைன்னொடனே என் தம்பி கூட சொல்றான், கூப்பிடுன்னு. வீட்டுக்கு வா கூப்பிட்டுக்கலாம்னு சொல்லி வீட்டுக்கு போனோம். வீட்டுக்கு போனேன், என் தம்பி அவ்வளோதான், அவன் இறங்கிட்டான் ஸ்வீட்டு கலெக்ஷனுக்கு. ஸ்வீட்டு அது இதுன்னு அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் அவன் வாங்கிட்டு வந்த ராகி லட்டு அதெல்லாம் இருக்கும். அதுக்கப்புறமா என்ன பண்ணிருக்கா, எனக்கு ஒரு 12 மணிக்கிட்ட ஃபோன் பண்ணான். சரி ராஜே என்னை வந்து கூப்பிட்டு போயிடு. அப்பதான் தெரியும், அப்பதான் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்தேன். 12 மணிக்கு தான் தெரியும். ஆமா, ஹாஸ்பிட்டலில் டைம் ஆயிடுச்சு. வெயிட் செக் பண்ணுவாங்க, பிபி செக் பண்ணுவாங்க, எல்லாம் செக் பண்ணிட்டு பிளட் ஸ்கேன்லாம் பார்த்துட்டல. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு கால் பண்ணேன். 12 மணிக்கு கால் பண்ணா. எங்க வீடு அங்க இருந்து ஒரு 10 நிமிஷம் கூட கிடையாது. போயிட்டு போடா அப்படின்னா நான் என்ன சொன்னேன், எதுக்கு என் சிஸ்டர்லாம் என் தம்பி எல்லாருமே, என் தம்பி ஆக்சுவலி லீவே போட மாட்டான். அவன் லீவ் போட்டு உட்காந்துருந்தான், எல்லாருமே லீவ் போட்டு உட்காந்தாங்க. அப்படி உட்காந்தாங்க. நான் சரி எங்க அம்மா வந்துட்டு கூப்பிடுறேன். ஓகே ஒரு கேக் ஆர்டர் பண்ணோம். கேக் ஆர்டர் பண்ணிட்டு இன்னும் எழுதுறதே தெரியாமல் இது எழுதுனேன். அவர் எங் ஒன் இஸ் ஆன் தி வே அப்படின்னு எழுதி இது அதில் வந்து இது பண்ணி வச்சுட்டு சரி கால் பண்ணேன். ராஜு ரொம்ப டயர்டாக இருக்கும், ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டு நீ வந்து பிக்கப் பண்ணிக்கோன்னு வந்தான். வந்துட்டு நீ கீழே இறங்கி வா அப்படின்னு வந்து வர சொன்னப்பே கார் எடுத்துட்டு வர சொன்னான். எப்பவுமே கார் எடுத்துட்டு வரவே செய்வா, மோஸ்ட்லி காரே வேணாம் தான் சொல்லக்கூடிய ஆளு. போன வயிறு ரொம்ப வலிக்குதுங்க. எனக்கு என்ன டவுட், இவன் என்ன கார் எடுத்துட்டு வர சொல்ற, எப்பவுமே பைக்ல தானே வருவா. சரி ஓகே அப்படின்ட்டு கார் எடுத்துட்டு போனேன். கார் எடுத்துட்டு போயிட்டு அங்கே கீழே போயிட்டோன்னே நான் ஃபோன் பண்ணேன், கீழே வா போகலாம் அப்படின்னா, நீ மேலே வா அப்படின்னா. இவன் என்னத்துக்கு மேலே வர சொல்றா. சரி அவன் தம்பிலாம் வீட்டில் இருக்காங்க, கேம் விளாடலாம் அப்படின்னா. நாங்கள் எப்பவுமே தாய் பாஸ் விளாடுவோம் தம்பி கூட. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கார் பார்க் பண்ணிட்டு மேலே போனா, இப்போ பாருங்க அந்த வீடியோ பாருங்க. தம்பி உனக்கு வந்து 7th சென்ஸ் இருக்கா? ஏங்கிட்டே சொல்லாம அதான் அம்மா சொன்னாங்க. நான் உங்களுக்கு சொல்லணும்டா, என்ன சொல்ல வச்சிருக்கேன், அதுதான் கேம்ல ட்விஸ்ட். டேய் நீ மாமா ஆயிட்டடா. அந்த அம்மா அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு எவ்வளவு மணி தெரியுமா? கண்டபடி 2 months. என்ன விட இவனுக்கு வந்து நோட் பண்ணிருக்கேன். எனக்கு சர்ப்ரைஸா இருக்கு.
பயமா இருந்தது அவளுக்கு. இப்பதான் போயிட்டு வந்தோம், ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு வந்தோம். நீ வேலை சுத்தியா காலையிலே அதெல்லாம் அப்புறமா நீ பார்ப்ப. ஏய் நேரா போய் சொல்லுவோம். எனக்கு எல்லாரோட சர்ப்ரைஸ பார்க்கணும். எனக்கே சர்ப்ரைஸா இருக்குடா. என்னடா இது? ஹாப்பி ஏதாச்சி சர்ப்ரைஸா இருக்கா? மாமால சர்ப்ரைஸா சொல்ல எனக்கு சர்ப்ரைஸ். மாமால பேர் கண்டுபிடிச்சிட்டு ஐயோ அதெல்லாம் ஏக்கமா சொல்றா. எனக்கு தாய் மாமாவே இல்ல தெரியுமா? ஆமா நீங்க அத்தை ஆயிட்டீங்க. அத்தை சீர ஒரு குண்டா வந்து நீ வேற டேய் எனக்கு இது ஆக்சுவலி ஷாக்கிங்கா இருக்குடா. இன்னுமா ஷாக் ஆவறாங்க. ஏய் இதுல என்ன ஃாதர் டாட் எல்லாம் போடுற நீ ஒண்ணுதே வேணா. அவன் அந்த மாதிரி போட்டு கொடுத்துட்டா மினி வேற. அவர் எங்க சாந்த பி. தேங்க்யூ. காலைல என்னைய கூட்டி போயிடலாம் நீங்க இப்ப. சரி எனக்கு லாஸ்ட் பேஜ் பாரு. ஏய் ஆஹா எவ்வளவு பேர் மண்டை பத்தி ஒண்ணு மாதிரி. தாய் மாமா மாதிரியே முடிய அதுலயே வா. என்ன ஷாக்கிங்கா இருக்கு போல. இது என்னது? இது பேபி. அதுவும் தான் பேபி திரும்பி இருக்கான். பேக் சைடா? இந்த பக்கம் எடுத்துப்பாங்க. நல்லா இருந்துச்சு வீடியோ. பாத்தீங்களா? இப்படிதான் எனக்கே சர்ப்ரைஸ் பண்ணி என்கிட்ட சொன்னா. ஆக்சுவலி என்னன்னா கேக்லாம் வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் ஓகே சொல்லிடலாம் அப்படின்னா ஆக்சுவலி நிறைய பிளான் வச்சிருந்தேன். உடனே என்னன்னா எனக்கு ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருந்தா எனக்கு டயர்ட் ஆயிடுச்சு. அதில் எங்க இந்த டெக்கரேஷன் எனக்கு என்னன்னா உள்ள போனோடனே சரி ஓகே இவங்களாம் இருக்கிறாங்க, ஃப்ரூட்ஸ்லாம் இருக்கு. டக்குன்னு பார்த்தா எனக்கு நோட்டீஸ் ஆனது என்னன்னா ஒரு பேபி ஃபோட்டோ. ஸோ வந்து ஸ்கேன் இந்த இது பேபி ஃபோட்டோ இருந்தது. அப்படியா? எங்க அம்மா பேச சொன்னாங்க மாப்பிள்ள பார்த்துட்டாரு. கீழே இருந்துச்சு. எனக்கு பார்த்தோன்னே எனக்கு டக்குன்னு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா இவன் நேற்று நெகட்டிவ் சொன்னா காலையிலயும் நெகட்டிவ் சொல்லியிருக்கா. ஆனால் பேபி ஃபோட்டோ இருக்கு. பேபி ஃபோட்டோ இருக்கே என்ன இது? ரொம்ப குஷியா வேற இருந்தா ரொம்ப அப்படியே நீங்க பார்க்கணும் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மைலியா அப்படி பிரைட்டா வேற இருந்தாலும் எனக்கு டவுட் ஆயிடுச்சு. ரைட்டு கேக் ஏத்துறதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிட்டியா? ஆமா நான் தான் பார்த்துட்டேன் பேபி போட்டோ. பெருசா ரியாக்ஷனே கொடுக்கலங்க இவன். எங்க அம்மா சொன்னா மாப்பிள்ள ரொம்ப ஷார்ப் பண்ணி வந்து பார்த்தோன்னே வீட்டுக்கு வந்து கண்டுபிடிச்சிருவாரு. அப்படியே மம்மி சரி அப்படின்னு நினைச்சிட்டேன். எனக்கு என்னன்னா இவ சொன்னது அந்த மாதிரி நெகட்டிவா இருக்கு. ஸோ இவ ஏதாவது ஃபீல் பண்ண போறா அப்படின்றனால நான் வந்து கொஞ்சம் நார்மலா வந்தேன். சரி ஓகே அப்படின்ட்டு. அது கரெக்ட் தான். அப்புறம் என் தம்பி ஏதாவது நிறைய ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிருந்தான். என் சிஸ்டர்லாம் அதுக்கு மேல என்ன நிறைய அது ஒரு மூட்டை இருந்துச்சு. அப்புறம் அதான் நான் நினைச்சேன் எல்லாத்தையும் பார்த்து கண்டுபிடிச்சிருவான். ஆக்சுவலி பேபி போட்டோ பார்த்தா கண்டுபிடிச்சிருக்கா போல. இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா எங்க வீட்டுக்கு திருப்பி நான் அவங்களுக்கு சர்ப்ரைஸா சொல்லணும், எதுவுமே போன்ல சொல்லக்கூடாது அப்படின்னு. நான் வந்து எனக்கு என்னன்னா யார்ட்டுமே போன்ல நான் இவங்கிட்டயே போன்ல எனக்கு யார்ட்டுமே போன்ல சொல்றது பெருசா பிடிக்காதுங்க. எனக்கு எதுவாக இருந்தாலும் நேர்ல சொல்லணும். எனக்கு சில டைம் அந்த நாட் யூடியூப்காகன்னு கிடையாது, பொதுவாகவே ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ அந்த மொமெண்ட்ஸ் வந்து திரும்பி பார்க்கும்போது சிரிப்பா இருக்கு, ஃபன்னா இருக்குல்ல. ஸோ அதனால இவன் பார்த்தோன்னே உங்க அம்மாக்கு தான் கால் பண்ணாத நான் நேர்ல சொல்லணும், நேர்ல போய் சொல்லணும். அது சில பேர் ப்ரிஃபரன்ஸ், சில பேர் வந்து போன்ல சொல்லுவாங்க. எனக்கு நேர்ல சொல்லணும் தான் ஆசை. அதுக்கப்புறம் வெளியே போனோம். என் தம்பி வந்துட்டு ஆக்சுவலி நாங்க வெளியே போனோம். ஆக்சுவலி அதுல இருந்து வெளியே சாப்பிடல. டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா நிறைய டிராவல் பண்ணாதீங்க ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்ல, அதுக்கப்புறம் அதே மாதிரி வந்து நான் வெளியே சாப்பிடாதீங்கன்னு சொன்னாங்க. ஸோ அவ்வளவுதான். அது வரைக்கும் என்னென்ன பண்ணணும் எனக்கு அப்படியே. அதுக்கப்புறம் எனக்கு வெளியே சாப்பாடே பிடிக்கல. ஆக்சுவலி நான் ரொம்ப சாப்பிடுவேன், விரும்பி சிலதெல்லாம் சாப்பிடுவேன். நிறைய சாப்பிட்டேன், தொடவே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு ஸ்வீட் கடைக்கு போயிட்டு ஸ்வீட் வாங்கிட்டு வெயிட் பண்றோம். செம்ம மழை அடிச்சு பொழந்துருச்சு. சரியான மழை. ஆக்சுவலி எங்க மேரேஜ்க்கோ சரியான மழை. பேபி கன்ஃபார்ம் பண்ணதும் மார்னிங்கே செம்ம மழை. மார்னிங் மழையிலே எழுந்து போயிட்டா. ஸோ எல்லாமே எங்களுக்கு லக்கி. ரெயின் வந்து ரொம்ப நல்ல விஷயமா நாங்கள் ஃபீல் பண்றோம். ஸோ அதுக்கப்புறம் நைட்டு கிளம்பி போனோம். தண்டர்பேட்டுக்கு போனால் அங்கே ஒரு ரயில்வே கேட்டில் என்னன்னா இப்போ அன்னைக்கே சொல்லணும். சரி எங்க வீட்டில் சொல்லியாச்சு, அன்னைக்கே போய் சொல்லணும் அப்படி அங்க போய் எனக்கு இவளுக்கு வந்து அதுக்கு முன்னாடிலாம் ஓகேவா இருந்தா, தெரிஞ்சவனே இவளுக்கு மாத்திரை இல்லங்க, மாத்திரை சில டேப்லெட்ஸ் எல்லாம் நான் அப்புறமா சொல்றேன், ஹார்மோன் டேப்லெட்ஸ் சொன்னாங்க. ஸோ அப்போ அதெல்லாம் சாப்பிட்டுட்டு என்னால் ஆக்சுவலி முடியல. நான் எனக்கு டயர்டாக இருக்கும், உடம்பு வலி அதெல்லாம் இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி கூட சில இதெல்லாம் இருந்துச்சு. பட் அந்த டயர்டு ஒரு மாதிரி தலை சுற்றுறது அதெல்லாம் என்ன ஆக்சுவலி வந்துட்டு ரொம்ப நேரம் கார் நிற்கிதா, அதனால அங்கே உள்ளே இருக்க முடியல, வெளியே போக முடியல, மழை. ஸோ ரொம்ப உள்ளே இருக்கேன், எனக்கு அப்படியே சஃபகேட் ஆகுது, என்னால் இருக்கவே முடியல. ரொம்ப நேரம் கேட் போட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் கேட் இருந்தது. தாண்டி போய் மாமாக்கு சொல்றதுதான் 7 கடல் 7 மலை தாண்டி பெல் அடிச்சு அவங்களை எழுப்பி அதுக்கப்புறம் அவங்களுக்கு சர்ப்ரைஸா சொல்லிட்டு அங்கேயே நைட்டு தங்கிட்டு அதுக்கப்புறமா மார்னிங் எழுந்து எங்க அக்கா வீட்டுக்கு போனோம். ஸோ எங்க அக்கா வீட்டுக்கு சூப்பரா
ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்னிங் சரி எனக்கு அன்னைக்கும் நேரில் சொல்லணும்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வர வழி தான். அப்போ எங்கள் அம்மாவை கூப்பிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் போயிட்டு சொல்கிறோம். ஆக்சுவலி நாங்கள் அதெல்லாம் வீடியோ எடுக்கல, பேசிக்காக சில டைம் வீடியோவில் வரமாட்டாங்க. அதனால அங்கே மட்டும் பார்த்தீங்கன்னா ஆர்வன் குட்டி நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்களே, அவன் பேசின வீடியோ மட்டும் இருக்கும். அவனை ஃபஸ்ட் டைம் ஸ்கேன் கட்டினோடனே அது பார்த்தோன்னே ஆர்வன் இருந்தானா சரி பாய் வேற சொல்லிட்டான். அப்படியே சொன்னான், அதான் ஆர்வன் சொல்லிட்டான் ஸ்கேன் பார்த்தோன்னே. Boy or girl? Boy or girl? என்ன சுத்து போட்டிருக்கீங்க? அவன் சுத்து போட்டாங்க. அவனே யோசிக்க என்னடா அது நம்மள பிடிச்சி உட்கார வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படிதான் போச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு. நம்ம நிறைய பேர் அதுக்கப்புறம் ஷார்ட்ஸ்லாம் பார்த்து நிறைய பேர் விஷ் பண்ணீங்க இன்ஸ்டாகிராம்ஸில். எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இந்த ஜேர்னி வந்து இதுக்கப்புறம் அப்படி கண்டினியூ ஆக போகுது. இன்னும் நிறைய சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்கு. ஹாஸ்பிட்டல் போறது அதெல்லாம் இருக்கு. அப்புறம் வளையல் போட்ட விஷயங்கள், இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து இனிமேல் வந்து நான் போஸ்ட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஸோ ரெகுலராக வீடியோ போஸ்ட் பண்ண முடியல, ஏன்னா எனக்குமே டயர்டாக இருக்கு. நீங்கள் மூஞ்ச பார்த்து நம்ம ஃபர்ஸ்ட் எப்பவுமே மார்க்கெட்ஸ் போகிறது நிறைய பிளேஸ்லாம் போவோம். இப்போ கொஞ்சம் போக முடியாது, ஏன்னா மார்க்கெட் ரொம்ப க்ரௌடாக இருக்கும், இடிப்பாங்க. அது இல்லாமல் இவளால் நிற்க முடியாது, டயர்டாயிடுறா. ஸோ கொஞ்ச நாள் இப்படிதான் போயிட்டு இருக்கோம். பண்றேன் வெளிய போய் அப்பப்ப வீடியோ பண்றோம், செகண்ட் ஷார்ட்ஸ் ரீல்ஸ் பண்றோம். ஏன்னா குயிக்கா நம்ம அதை எடுத்துடுவோம். முடிஞ்ச அளவுக்கு எப்படி ஃபாஸ்டா ஏதாவது வெளியே போறோம் அந்த டைம்ல வந்து நாங்க போனோம்னா எடுத்து கவர் பண்ணிட்டு கஷ்டப்பட்டு தான் அதையும் எடுக்கிறோம். ஆமா இது ஆனா வீட்டில் பிஸ்னஸ் பண்றது கூட ஓகே, டயர்டா இருந்தாலும் படுத்துனே அப்படியே ரிப்ளை பண்ணிடுறேன். மற்றபடி வெளியே போயிட்டு வரது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அது கூட சில டைம் ட்ரை பண்றோம். இப்போ 4th மந்த் கிட்ட ஆக போகுது. ஆல்மோஸ்ட் கண்டுபிடிச்சதே ஒரு 3rd மந்த்ல தான் கண்டுபிடிச்சோம். 1 மந்த் ஆகுது இப்போ. ஸோ என்ன மேட்டர்னா, ஸோ இப்போ வந்து கொஞ்சம் அப்படி இப்படி வெளியே போயிட்டு வரலாம் அப்படிலாம் சொல்றாங்க. நடக்கிறது நெக்ஸ்ட் இதுலலாம் வந்து ஏமாக்கு என்னென்ன ஃபுட்ஸ் ஹெல்த்தியான என்னென்னலாம் சாப்பிட சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் என்ன மார்னிங் டு ஈவினிங் என்ன சாப்பிட்றா அப்படின்றதெல்லாம் ஏமா நெக்ஸ்ட் ஷேர் பண்ணுவா. இதே மாதிரி இந்த வீடியோ முடிச்சு கிளம்புறோம். அண்ட் விஷ் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. வரேட்டா, பை பை. அப்பப்பா கால் வலிக்குதடா.